வணக்கம். நாங்கள் NSV பாஷா ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பட்டிகரம்பட்டி. நாங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் என்ற தலைப்பில் பேசிக் கொள்கிறோம். நாங்கள் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் ரிசைக்கிள் செய்துள்ளோம். நம் அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தும் ஒன்று பிளாஸ்டிக் ஆகும். அதை தடைபடுத்துவதற்கு கவர்மெண்ட் மிகவும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நம்மளும் உடன்பாடோடு இருப்போம். நம் அன்றாடம் வாழ்வில் பிளாஸ்டிக் அவசியப்படுகிறது. அதை நாம் தடுப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது பிளாஸ்டிக் பையில் கொடுக்கும் ஒரு லோகோ ஆகும். இது ஒன்றாம் லோகோ, ஒன் டைம் மட்டுமே யூஸ் பண்ண வேண்டும். அது பிளாஸ்டிக் வாட்டர் கேன் மற்றும் மயோனீஸ் ஆகியவை நாம் பயன்படுத்துகிறோம். இரண்டாவது லோகோ, வீட்டில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் டப்பா மற்றும் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ். மூன்றாவது, நாம் அன்றாடம் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் பிளாஸ்டிக் பார்த்திருப்போம், அது. நான்காவது, வீட்டில் தடிமனாக இருக்கும் பிளாஸ்டிக் பொருள். ஐந்தாவது, ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தும் மாத்திரை டப்பா மற்றும் டானிக் பாட்டில். ஆறாவது மிகவும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்தது. ஏழாவும் அதே போல்தான். ஆறாவது, நாம் ஒரு தாட்டி பயன்படுத்தி விட்டோம் என்றால் அதை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். ஏழாவது, நாம் அன்றாடம் நான் சொல்லியதற்கெல்லாம் பெயர்: 1 பெட், 2 HDPE, 3 PVC, 4 PE, 5 PP, 6 PS, 7 அனதர். இதெல்லாம் நம் அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு பின்னால் உள்ளது. இதை பார்த்துவிட்டு நாம் யூஸ் செய்ய வேண்டும். இதை மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் அந்த இடத்தில் இருந்தால் அதை நாம் எடுத்து மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும். அதை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று நம்மளை தனித்தனியாக பிரித்து வைத்துவிட வேண்டும். அதை நாம் மறுபடியும் பயன்படுத்துவதற்கு உரியதா என்று மறுமுறை செக் பண்ணி கொள்ள வேண்டும். இது நாங்கள் கண்டுபிடித்த மிஷினின் மூலம் பிளாஸ்டிக்கை போட்டு புதிய பொருளாக மாற்றிக்கொள்ளலாம். இது நம் வாழ்வில் அன்றாடம் நாம் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முயற்சிக்க வேண்டும். நன்றி.